வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மிசோரம் ஐஸ்வாலில் 9,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு மேம்பாட்டுத் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் ரயில்வே, சாலைகள், எரிசக்தி, விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளுடன் தொடர்புடையவை. மிசோராமின் தலைநகர் இந்திய ரயில்வே நெட்வொர்க்குடன் இணைக்கும் 8,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பைராபி சாய்ரங் புதிய ரயில் பாதையையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டிற்கு இன்று குறிப்பாக மிசோரம் மக்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றார். பைராபி சாய்ராங் ரயில் பாதை மிசோராமில் மக்களின் வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார். கடினமான நிலப்பரப்பு உட்பட பல சவால்கள் இருந்தபோதிலும் பைராபி சாய்ரங் ரயில் பாதை இப்போது யதார்த்தமாகிவிட்டது என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பது மற்றும் இரு நாடுகள் தீர்வை செயல்படுத்துவது தொடர்பான நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் ஐநா பொதுச்சபையில் ஒரு தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது. பிரான்சால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானத்தை 142 நாடுகள் ஆதரித்துள்ளன. இந்தியாவின் பழங்கால ஓலைச்சுவடிகளை பேணி காத்து டிஜிட்டல் மயம் மூலமாக மக்களிடையே பரப்புவதற்கான ஞான பாரதம் தேசிய முன்முயற்சியின் கீழ் புதுடெல்லியில் நடைபெற்று வரும் 3 நாள் ஞான பாரதம் சர்வதேச மாநாட்டில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக அரிய ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்து பிரதிகளும் ஓலைச்சுவடிகளின் டிஜிட்டல் மயம் தொடர்பான தொழில்நுட்ப கருவிகளும் அடங்கிய கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.